மாவட்டம் திருப்பத்தூர் அருகே பிள்ளையார்பட்டியில் உலக புகழ்பெற்ற கற்பவநாயகர் ஆலயம் உள்ளது. அதாவது உலக பிரசித்தி பெற்ற பிள்ளையார்பட்டி கற்பவநாயகர் ஆலயம் உள்ளது. இந்த விழாவிலிருந்து ஒவ்வொரு நாளும் அதாவது விநாயகர் சதுர்த்தி விழா ஒரு 10 நாட்கள் நடைபெறும். அதை முன்னிட்டு கடந்த 18ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி அதாவது கற்பவநாயகர் கோயிலில் கடந்த 18ஆம் தேதி கொடியேற்றத்துடன் விழா தொடங்கியது. விழா நாளில் ஒவ்வொரு நாளும் உற்சவர் கற்பவநாயகர் திருநாள் மண்டபத்தில் எழுந்தருளி 4 மட வீதிகளில் திருவிதி உலா வருகை தந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார். விழாவின் 9ஆம் நாளான நேற்று மாலையில் ஆண்டுக்கு ஒரு முறை மட்டும் நடைபெறும் சந்தனக்காப்பு அலங்காரமும் நடைபெற்றது. இதில் பல்லாயிரக்கணக்கான தமிழகத்தில் இருந்து வருகை தந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று சந்தனக்காப்பு அலங்காரத்தில் விநாயகரை தரிசனம் செய்தனர். தொடர்ந்து இன்று அதாவது விநாயகர் சதுர்த்தி விழாவான இன்று அதிகாலை 4:30 மணி அளவில் நடை திறக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து 5 மணி முதல் தங்க கவச அலங்காரத்தில் மூலவர் கற்பக விநாயகர் எழுந்தருளியுள்ளார். அவரை தரிசனம் செய்வதற்காக தமிழகத்தின் பல்வேறு பகுதியில் இருந்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தந்து நீண்ட வரிசையில் காத்திருந்து தங்க கவசத்தில் எழுந்தருளிய மூலவர் விநாயகரை பக்தர்கள் தரிசனம் செய்து வருகின்றனர். விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு பிள்ளையார்பட்டிக்கு தமிழகத்தின் பல்வேறு பகுதியில் இருந்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தருவதால் மாவட்ட காவல்துறை சார்பில் ஏடிஎஸ்பி ஏஎஸ்பி ஆகியோர் தலைமையில் 11 ஆய்வாளர்கள் 50 சார்பு ஆய்வாளர்கள் என 400க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். கோயில் நிர்வாகம் சார்பில் பக்தர்கள் சிரமமின்றி விநாயகர் சதுர்த்தி விழாவில் பக்தர்கள் சிரமமின்றி விநாயகரை தரிசிப்பதற்காக பல்வேறு ஏற்பாடுகளை செய்துள்ளனர். அதாவது உணவு, தண்ணீர் வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகளும் கோயில் நிர்வாகம் சார்பில் சிறப்பாக செய்யப்பட்டுள்ளது.